ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ டிராக்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீட் கோர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நீ வீடியோவில் போயிடலாம். குடினே ஃபர்ஸ்ட் நம்ம வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக அப்டேட்டுக்கு போயிடலாம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன நியூ அப்டேட் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ தலை தோனியோட கேரக்டர் வரவே இல்லை. இப்போ தான் விராட் கோலியோட கேரக்டர்லாம் வந்துச்சு. தோனி கேரக்டர் எங்கே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பொங்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒசரமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோனி கேரக்டர் லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ ஓகே, ஸோ இதோட ஃபைல் வந்து வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் லிங்க்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுவேன். அதில் கிளிக் பண்ணி லிங்கை காப்பி பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி ஃபைலை கொண்டு வந்துருங்க. இப்போ நான் எப்படி கொண்டு வந்தனோ. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு தோனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஐயோ தோனி தலை எங்கே தலை மட்டும்தான் இருக்குது, மூச்சை காணும். ஓகே ரைட்டு முக்கிலே. ஸோ தோனியோட தலையை இப்போ எவன்டா இப்படி நூடுல்ஸ் மண்டே மாதிரி ஆக்குனது. ஓகே சரி, ஏதோ ஒன்று மூஞ்சி நல்லா இருக்குதா என்னன்னு பார்க்கலாம். தலை கொஞ்சம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு எஸ்குஸ்காக இருக்குது. ஸோ மூஞ்சாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு ஏதோ தோனி மாதிரியே தெரில. சரி என்ன இருக்க ஃபஸ்ட்டு மூஞ்சை பார்ப்போம், அப்புறம் தான் எதாக இருந்தாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, எனக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஆனால் பாவி யாரா அவரு, யாரா இது? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யங் தோனின்னு வச்சுக்கலாம் மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 20s 30s ஏஜில் எப்படி இருப்பாரோ அந்த தோனின்னு வச்சுக்கலாம். ஓகே மக்களே, நல்லா தான் இருக்குது. எனிவே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இப்போ தோனி வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொனால்டோ வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் இறக்கிட்டே வரானுங்க மக்களே. ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லலாம் ஓட சொல்லி. ஓகே, ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன கேரக்டர் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அடுத்தது நம்ம விஜய் கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கும் மக்களே, நம்ம தளபதி விஜய். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தோனி, விராட் கோலி, அப்புறம் ரொனால்டோ 3 பேருக்கு சைக்கிள் ரேஸ் நடக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். அடுத்தது இதை முடிச்சுட்டு அடுத்த டிராக்டரோட சீட் கூட பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது விராட் கோலிக்கு ரொனால்டோக்கு தான் ரொம்ப போட்டி. அடுத்தது விராட் கோலி வீலிங் அடி 2 கவுத்துட்டார் ரோட்டில். ஆஹா, கடைசியாக யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ஜெயிச்சுக்கிறாரு. போட்டு வேற மாதிரி கைஸ். ஸோ இது ஒன்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், எதுவும் ஹேட் ஆகிடாதீங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம டிராக்டர் சீட் கோடெலாம் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் அப்டேட் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஒரு பயங்கரமான 2 டிராக்டர் இருக்குது. என்னது 2 டிராக்டர் இருக்கா நம்ம கேமில் அப்படின்னு சத்தியமாக நிறைய பேருக்கு தெரியாது மக்களே. ஸோ வாங்க அதோட சீட் கோடை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த 2 டிராக்டரும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து நியூ டிராக்டர் ஒன்று வரப்போகுது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிராக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த சூப்பரான டிராக்டர். அதோட சீட் கோடை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு 5643 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு செம்மையான நம்ம ஊர் டிராக்டர் வந்து மக்களே, மகேந்திரா டிராக்டர் மாதிரியே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 போட்டிங்கன்னா இதோட சூப்பராக ஒன்று வரும் மக்களே. இது ஆக்சுவலாக நம்ம ஊரில் இந்த மாதிரி டிராக்டர் இருக்காது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நார்த் சைடு போனீங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி நிறைய டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்க மக்களே. நம்ம ஊர் சைடில் ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் டிராக்டர் தான் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இது நம்ம இந்தியாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நார்த் சைடில். ஸோ பட் எனக்கு இது 2த்தில் எது பிடிக்குன்னா, இப்போ நான் ஓட்டுற இந்த ப்ளூ கலர் டிராக்டர் தான் பிடிக்கும். ஏன்னா செம்ம ஸ்பீடாக போகும் மக்களே. ஸோ ஒரு டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடு போய் நான் இப்போ தான் பார்க்குறேன். சும்மா அடிச்சு கார் F1 கார் மாதிரி செம்ம ஸ்பீடு போகுது, செம்ம டிஸ்க் அடிக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஸ்கிட் அடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிராக்டர், நம்ம ஊரில் இருக்கிற டிராக்டர். ஸோ அந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கதா செம்மையாக புகந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அப்படியே அதே மாதிரி செதுக்கி வச்சிருப்பாங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரெட்டு ப்ளூ அப்படின்ட்டு. ஸோ இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட் 20யோட மோசமாக இருக்கும் மக்களே. மாட் 20 கூட கொஞ்சம் ஏதோ ஸ்பீடாக போவோம். பட் இந்த டிராக்டர் எப்போ உருட்டுட்டு என்னைக்கு போய் ஊருக்கு சேர்ந்து போவோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் மக்களே. எனிவே இப்போ நம்மளுக்கு கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிக்சரில் காமிக்கிற டிராக்டர் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த டிராக்டர் இன்னும் வரல கைஸ். இந்த டிராக்டர் மேபி அடுத்த அப்டேட்டில் வர வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா இந்த டிராக்டர் நிறைய கேமில் இருக்குது மக்களே, பட் நம்ம கேம் தவிர. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டிராக்டர் ஒரு ஃபேமஸான டிராக்டர். இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜே டிராக்டர்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி டிராக்டர் இது. ஸோ இது வந்து நிறைய கேமில் இந்த மாடல் இருக்குது. ஈவன் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயோட இன்னொரு கேமில் கூட இந்த டிராக்டர் இருக்குது, தவிர நம்ம கேமில் இன்னும் வரல. ஸோ அதிக சான்ஸ் இது அடுத்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேம் ரிவீல் பண்ண போகிறோம் மக்களே. யார் நேம் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம நேம் தான் நான் ரிவீல் பண்ண போகிறேன். நம்ம நேம் மீன்ஸ் என்னோட நேம் மக்களே. ஸோ என்ன ப்ரோ நான் இவ்வளோ நாள் கேட்டு இருந்தீங்க இப்படி ரிவீல் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ எப்படி நான் ரிவீல் பண்ண போகிறேன்னா, ஸ்டிக்கி பாம் வச்சு நான் வந்து இந்தியன் பைக் டிரைவிங்கில் என் நேமை எழுதி காமிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னோட லாஸ்ட் நேம் மட்டும்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி எழுதி காமிக்க போகிறேன். ஸோ அந்த லாஸ்ட் நேம் வந்து இப்போ ரிவீல் பண்ணிடுவேன். பட் அதில் ஃபஸ்ட் நேம் என்னன்றது கண்டுபிடிங்க. எக்ஸாம்பிளுக்கு கோக்கி குமார், பால் பாண்டி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஓகேவா?
சரி, ஸோ நம்மளோட லாஸ்ட் நேம் வந்து ராஜ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் என்னன்றதை ஃபுல் நேமாக கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம் மக்களே. ஸோ அடுத்த அப்டேட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அழிக்கப்பட்ட உண்மை அப்படின்வாங்க பார்த்தீங்களா. ஒரு அழிக்கப்பட்ட ஒரு உண்மைன்னு சொல்ல முடியாது, அழிக்கப்பட்ட வீடு மக்களே. ஸோ நம்ம கேமில் அழிக்கப்பட்ட வீடு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருந்துருக்குது அடையாளமே தெரியாமல் அழிச்சிட்டானுங்க. ஸோ இது மாதிரி நம்ம கேமில் ஒரு வீடு இன்னும் இப்போ இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேம் லான்ச் பண்ணக்குள்ள இதுதான் மக்களே ஃப்ராங்க்லினோட ஃபஸ்ட்டு வீடு மக்களே. ஸோ இந்த வீடு அழிச்சிட்டானுங்க இவனுங்க. ஸோ டுபாகூர் மண்டேனுங்க. ஸோ இந்த வீடு நல்லா இருந்திருக்குமே ப்ரோ, இந்த வீடு நம்ம கேமில் இருந்தா அப்படின்னு கேட்பீங்க. இது நம்ம கேம் தான், நம்ம கேமில் இருக்கிற வீடு தான். ஸோ இது வந்து நம்ம வெர்ஷன் 1 மக்களே. ஸோ வெர்ஷன் 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் நம்ம கேமில் இருந்துச்சு. அதுக்கு மேலே அழிச்சிட்டாங்க. ஸோ இது பற்றி அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.